நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். முட்டாள்கிற உலகம்புறாவென்று தன் கொடிய நாட்டியோட பரம்பரையிடாவங்க வெறியில தான் ஒருத்தன் வந்துட்டான். தாய பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாது. எங்க கோட்பாடு பாரு இப்படி எவனா, என் இறைடா என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான். 10 தல ராவன் அண்ணன் ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீரவேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா. எப்படி தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அழிந்தவளா என் தமிழ்ங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவளா என் தமிழ் வளர்மொழி வாழியவேங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்க. சிங்களம் புட்ககம் சாவகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எப்படி நீ காட்டு மிராண்டிங்கிற? என்ன தர்றான் பாருங்க. முட்டாள்கிற உலகம்புறாவென்று தன் கொடிய நாட்டியோட பரம்பரையிடாவங்கிறான். எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்துட்டான். தாய பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்காரு பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். தமிழ் சனியன் ஒளி, முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான்டா கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை. எங்க கோட்பாடு பாரு இப்படி எவனா பாத்தியா? என் இறைடா என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கலாம். ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றுமில்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணு தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சி பாவலர். அதான் அங்க இருக்கிறது. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்துல. பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதா கொடுக்கிறாரு, ஒரு இலக்கை, இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் பாருங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதுல பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவங்க போகலன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்லை ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கையர்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி. உங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல்ல தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு. அதான் இருக்குது, அதுக்குள்ள இருக்கு. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன்
யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்யறாங்க. அப்படின்னா நெஞ்சில் குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமா மாறணும். அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதான் அது. அப்ப போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாள்ல நாளை காலையில ஒரு கரும்புலி மறவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாகப் போகிறேன் என்பது தெரியும். ஆனால் மகிழ்ச்சியாக தான் இருப்பான், எல்லாரோட பேசிட்டு இருப்பான், சிரிச்சுட்டு இருப்பான். இந்த நொடியில நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதுல 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துருது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். இவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடை வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதன்னு சொல்லாமல் அந்த மகளை அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவ அதிகாலையில் பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில் இப்போ கிளம்பி எல்லாரும் போய் இரவில் இன்னும் இருக்கு, நாங்கள் ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். அவள் பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டரை ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்த அடர்ந்த குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்து எரிஞ்சா பாரு. உலகம் திரும்பி பார்த்து ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுதே? இப்படிதான். அந்த மகள் அங்கையர்கண்ணிதான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒன்னும். அதனால பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே. அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூப்பிடுறது அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இன்னும் கூப்பிடுவான். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் இதுவரை நம்ம வீடுகளில் எல்லாரும் அப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்கு. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. அதில் இன்னைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு ஒரு திரைக்கதையா அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒன்றும் இல்லையே. ஆதித்ய கரிகால என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு ஒரு கதை, காதல் தோல்வியில் செத்து போனான்னு வருது. அது சரி, என்ன பண்றது? அது அப்ப உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்ப என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை. அப்ப அதுதான் இங்க இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க. நீங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஆகப்பெரும் மேதைகள், அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம், சிங்காரவளரை தாண்டி இங்க வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்லை அவங்களாம் தலைவரா தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்கான் இந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழனுக்கு எவன் தலைவனா வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய்.
சீமான் வந்தா என்ன ஆளுக அப்படிதானே, என்ன ஆளுக நம்ம ஆளுகளா அப்படின்னு என்னையே கேட்டான் தோல் மேல கைப்பட்டு, நீங்க என்ன ஆளுகன்னு. நான் அப்படியே நான் சித்தாளுக, உங்க வீட்டில் பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க பூசிட்டு போறேன்னு. அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருப்பான். விசாரிப்பு எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஊரு? ராமநாதபுரம். சிவகங்கையில் எந்த ஊரு? அப்பா என்ன பாக்குறாப்புல? அப்ப அவன் சொந்தக்காரன் அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு இல்லையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசா ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க. ஏன்னா திராவிடன் கதை விடுவான் எங்க வரலாறு, நாங்க வரலாறு சொல்லுவான் அவனுக்கு கதை. அப்ப அதுல அவர் என்ன சொல்றார், இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான், அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் என் உயிரினும் இனியை உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருத்தனும் படிக்கணும். சின்ன புத்தகம் தான். அதுல என்ன சொல்றாரு, தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்காகவே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறார். முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்களா. இப்ப இவர் ஒரு சண்டை நினை, ஏப்பா எதுக்கு அவன் காலி பயிலோட போய் சண்டை போட்டுக்கணும், வாப்பா நமக்கு அது வாப்பா தரோம். இங்கதான் அது இதாயிருது. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே அதான் பிரச்சனை ஆயிருது. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை, இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாச்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாச்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கிட்ட அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனதற்கு காரணம் இதுதான். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில போனாலும் வராது. செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடார்னு எழுதி வைப்பான். சமாதியில எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய, போய் சார் என்ன போமா சுடுகாட்டுக்கு. அததான் சொல்றான், டே கல்லு சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது. மற்றதெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்ன்றான். இப்ப இந்த போத இன்னொரு போத உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன, அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும் நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்கு. ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர், மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்க, இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பத்தியில. இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா
ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்ன படை வீரன் செத்து உயிர் கொண்டான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாத்த எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற எண்ணம் வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா அப்ப எதை தான் நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை, 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்குசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றவே இருப்பான், ஏமாற்றவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலே, அப்ப என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே அழுத்த ஒரு அழுத்தணும். என்னது ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல, அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமை தான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம் இங்க. அப்ப அங்கதான் மாறுதல். அதுதான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குறாங்கிறாரு. நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயாமனே? நானும் எங்க ஐயா மயனும், நான் எனக்கு ஐயா மையன், அவருக்கு நான் எப்பவுமே அராஜகம் தான். நாங்க உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்க அப்பா. அவங்க எப்பவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க. நான் ஏதாவது கேட்டா வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க, வாழ்க தமிழுடன். எப்பவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுடைய அன்பு மகன் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியாக இருப்பார், பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அது அந்த என்னன்னா
எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும். டேய் நீ பாடாத நான் செய்கிறேன்றாங்க. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும்னா நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கிறீங்க, நான் பாடுவேன். அது ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுறான்றாப்புல. அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன். என்ன தெரியுமா அதில் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுறேன். இல்லைடா நீ என் முன்னாடி உங்கள் முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படி. ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவம் வராதுன்னா, அவர் சுதி சுத்தமாக பாடுவார், இசை தெரியும், எனக்கு தெரியாது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பார், நான் ஒன்று பாடி விடுவேன். அதில் டே தயவு செய்து பாடாதரா, நீ என்ன சொல்றியோ செஞ்சிடண்டா. அது மாதிரி அவ்வளோ ஒரு இது. எங்கள் ஐயாமே சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. 5 வயசுல எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும்னு தான் முத 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கற்றுக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்புல போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கற்றுக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கற்றுக்கிட்டோம். மேடையில் பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கற்றுக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துடுது. அவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் அடிதடியில் ஈடுபட்டு இனிமேல் சிறைக்கு போறேன்னு. சிறையிலிருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் தம்பி. ஏன்னா நான் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாலாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன், என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் ஐயா பரிணாமன் பாடலை நினைவுபடுத்தினாங்க. என் தம்பி எசைக்கு கார்வண்ணன் கூட அண்ணன் பாடினாங்க. இதுதான் வேலை. சமைப்போம், சாப்பிடுவோம், டப்பாவை கவித்து வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும்போது நம்ம தோழர்கள் பாடினதான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. இது ஆனால் அதில் என்ன நான் விட்டுட்டேன் அப்புறம்னா, 10 தலை ராவணனே ஒத்த தலை ராம வென்றான்னு வருது. நமக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று திரிவு தான். கலை 10ல் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. அதுதான் இந்த கலை 10ஐ தலை 10ஆ பின்னாடி வந்தவன் மாட்டான். ஒருத்தன் 10 தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க. அதுல இன்னும் கோவம் வரும் பாருங்க. அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பலே ராவணா ஜண்டுபாம், டே நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்கன்னா கொண்டே விருவென்ன. அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன். அதை போய் கலைபத்தை தலைபத்தாக்கி ஒத்த தலை ராம வென்றான்னு போட்டான். அதுல மொத்தத்துல வீரம் வேணும்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அதை விட்டுற போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாலை செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இதை எங்கள் ஐயாமையும் சொன்னார், அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுகிறாங்கன்னு. ஏன்னா நாங்கள் தேட வேண்டியது இருக்குது, யார் தமிழ் நல்லா பேசுகிறா. இல்லை லைஃப்பில் சொல்ல வேண்டியது இல்லை, வாழ்க்கையில் வாழ்வில் இருக்கு சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கணக்கில்லாமல் இருக்குது. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. யார் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு, அது ஒன்றும் இல்லை. தங்கை எப்படி பேசுனதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழில் கையெழுத்திட்டேன் அன்புடன்னு. சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் எப்படின்னு, ஐயா நான் வந்து தமிழில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை தமிழில் போட்டபோது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழில் கையெழுத்து போடுறாங்க, இந்த இவங்க படிக்கலை போறதுக்குன்னு. அது தமிழில் கையெழுத்து போட்டால் படிக்கலைன்னு நினச்சிக்கிறான். அப்போ படிக்கலை, பள்ளிக்கூடம் போல அவருக்கு தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்ப யாரும் அந்த பாடுறது இல்லை. அந்த பாடல்ல
10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நானே எங்க மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா அது ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்க பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன் ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்போ இருந்தால் கூட ஐயா மாற்றி அதை கொடுப்பாங்க. அதில் பாடல்கள் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தேவையில்ல. அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும். அது சொல்றா, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.